Hi students, வணக்கம் and welcome to School of Future Medicals. I am Mrs. Durga Vinod. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் genetic code. So genetic code அப்படின்றது it is one of the important topic in molecular genetics. So molecular geneticsல நம்ம few topics cover பண்ணிருக்கோம். So இப்போ இந்த டாபிக்ல இருந்து இன்னும் ரிமைனிங் இருக்க பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து genetic codeன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ genetic codeனா என்ன? ஸோ நம்மளுக்கே தெரியும் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் டொக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா DNA to mRNA is transcription, mRNA to proteins produce ஆகிறது டிரான்ஸ்லேஷன். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ டிஎன்ஏக்கு உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சுற்றி இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன, டிஎன்ஏ கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சின்னதாக எழுதுறேன். இப்போ இந்த டிஎன்ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ இப்படி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அப்படின்னா என்னென்னா டிஎன்ஏ அதுவே ரெப்ளிகேட் பண்ணிக்குது. தென் டிஎன்ஏலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவாக உருவாகுது. தென் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் டொக்மா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆர்என்ஏல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்மளோட பாடியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாடிக்கு தேவையான என்சைம்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ்லேருந்து என்ன ப்ரோட்டீன்ஸ் இது தேவையாக இருந்தாலும் அது டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ கம்ப்ளீட் டிஎன்ஏ இதுக்காக வந்து யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், காப்பி ஆகுதுன்னா அதை நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனில் பார்க்கறது என்னென்னா வாட் we நீட் எக்ஸாக்ட்லி. டிஎன்ஏலேருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பாட்டு மட்டும் தனியாக ஒரு காப்பியாகி வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த புக்கில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய புக்கு, அதில் வந்து ஒரு யூனிட் மட்டும் ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஃபுல் புக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஃபுல் டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகுது, ரெப்ளிகேஷன் சொல்கிறோம். அதில் ஒரு பார்ட்டு எது நமக்கு தேவையோ அது மட்டும் ரெப்ளிகேட் ஆகுது, அது மட்டும் நம்மளுக்கு வருது அப்படின்னா அது நம்ம எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏ இருக்க இன்ஃபர்மேஷனை எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ அதில் மெசேஜாக வருதுன்னு அர்த்தம். ஸோ மெசேஜர் ஆர்என்ஏ அப்புறம் என்ன பண்ணும், தென் இதில் என்ன ஆர்என்ஏல என்ன கோடிங்ஸ் இருக்கோ அந்த பேஸ் பேர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அமினோ ஆசிட்ஸை கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த டிஎன்ஏல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எப்படி வந்து அழகாக அந்த கோடிங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோடிங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அமினோ ஆசிட்ஸும் ப்ரொடியூஸ் ஆக போகுது. நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ப்ராடக்ட் என்னது, ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் இஸ் நத்திங் பட் தி அமினோ ஆசிட்ஸ் இல்லையா? ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எப்படி வந்து இந்த ஜெனட்டிக் கோடுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த கோட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நம்ம கிளாஸ். ஸோ இந்த ஜெனட்டிக் கோட் அப்படின்றது யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜெனட்டிக் கோடை பற்றி டெவலப் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ மார்ஷல் மைடன்பர்க், தென் செவிரோ ஓக்வா, தென் கொரானா அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் எக்ஸ்பிளைன் அபவுட் ஜெனட்டிக் கோட். சரிங்களா? ஸோ இவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவ்வளோ சயின்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜெனட்டிக் கோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனட்டிக் கோடுமே ட்ரிப்ளெட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிப்ளெட் கோடுனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இது ஒரு ட்ரிப்ளெட் கோட். 3 பேஸ் பேர் சேர்ந்ததை ட்ரிப்ளெட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். 3 பேசஸ் பேர் இல்லை, 3 பேசஸ் சேர்ந்ததை ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஜெனட்டிக் கோடுமே என்னவா தான் இருக்குது அப்படின்னா ட்ரிப்ளெட் கோடாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு ட்ரிப்ளெட் கோடு, 3 பேசஸ் சேர்ந்தது. இப்போ UAA அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 இருக்கிறத ட்ரிப்ளெட் கோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலாக அந்த மாதிரி எவ்வளோ ட்ரிப்ளெட்ஸ் கோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏனா ஆல்வேஸ் பைண்ட்ஸ் வித் டீன்னு தெரியும், சினா G அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து டிஎன்ஏல. ஸோ இதே வந்து ஆர்என்ஏ அப்படின்னாக்கா ஆர்என்ஏல தைமின் கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன ஆகும், U இருக்கும் இல்லையா? தென் சின்றது G. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கிற 4 பேஸ் பேர். பட் எத்தனை ட்ரிப்ளெட் கோடு இதுலேருந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் கோட்ஸ் வந்து இதில் உருவாக்க முடியும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 61 மட்டும்தான் இட் கோட்ஸ் ஃபார் அண்ட் அமினோ ஆசிட். ஓகே, ரிமைனிங் இருக்க 3 வந்து இட் இஸ் அண்ட் நான்சென்ஸ் கோடான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான்சென்ஸ் கோடான்ஸ் அப்படின்னா தே டு நாட் கோட் ஃபார் எனி அமினோ ஆசிட்ஸ். ஓகே, டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும் பொழுது
அமினோ ஆசிட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது, அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இதோட அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து ஒரு மாலிகுலாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அவுட் ஆஃப் 64ல் 61 மட்டும்தான் ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது. ரிமைனிங் 3 வந்து நான் சென்ஸ். நான் சென்ஸ் மீன்ஸ் இங்கே இதுக்கு எந்த சென்ஸும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் சென்ஸ் கோடான்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது தேவை நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இந்த 20 அமினோ ஆசிட்ஸ்க்கு நம்மளுக்கு எத்தனை கோட்ஸ் நம்ம சொல்கிறோம்? 61 கோட் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு அமினோ ஆசிடை இட் கேன் பி கோடட் பை மோர் தேன் 1 ட்ரிப்ளெட் கோட். ஓகே, ஸோ அப்போ ஒரு 3-4 ட்ரிப்ளெட் கோடு சேர்ந்து கூட ஒரே அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறோம் நம்ம. ஸோ 1 அமினோ ஆசிட் கேன் பி கோடட் பை மோர் தேன் 1 ட்ரிப்ளெட் கோட். மோர் தேன் 1 ட்ரிப்ளெட் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன், இது எக்ஸாக்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், UGC. இப்போ 4 கோட், 4மே டிஃப்ரெண்டான கோடு தானே, பட் இட் கேன் கோட் ஃபார் ஒன்லி 1 அமினோ ஆசிட். ஃபார் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறப்ப வேலைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ வந்து இது 4 கோடுமே வேலைனையே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் நிறைய ட்ரிப்ளெட் கோட்ஸ் இருக்குது, பட் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? 20 தான் இருக்குது அப்படின்றதுனால ஸோ டிஃப்ரெண்ட் மோர் தேன் 1 ட்ரிப்ளெட் கோட் கேன் கோட் ஃபார் 1 பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா bases in mRNA decides the order of amino acids to be produced. So mRNA-ன்றது DNA-லிருந்து ப்ரொடியூஸ் ஆனதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் வந்து mRNA. இந்த mRNA-ல என்ன கோடிங் இருக்கோ, ஸோ என்ன கோடிங்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் அமினோ ஆசிட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி இந்த கோடிங்ஸ் போயிட்டே இருக்கும், CGAன்னு. என்ன ட்ரிப்ளெட் கோடு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான அமினோ ஆசிட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ விச் டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் இன் தி mRNA. mRNAல இருக்க பேசிஸ் தான் வந்து டிசைட் பண்ணது என்ன மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ பார்ட். இப்போ இன்ட்ரோ பார்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டலாக 64 ட்ரிப்ளெட் கோடு வந்து mRNAல நம்மளால் உருவாக்க முடியும். இது எல்லாமே வந்து 20 அமினோ ஆசிட்ஸை தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். ஒரே அமினோ ஆசிடை மோர் தென் 1 ட்ரிப்ளெட் கோட் வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, இந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜெனட்டிக் கோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் அந்த 64 ஜெனட்டிக் கோடையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தபடியாக. ஸோ இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஜெனட்டிக் கோடோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். யூனிவர்சல்னா என்ன? ஆல் ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ்னு எந்த ஆர்கானிசம்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த கோட்ஸ் வந்து காமன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் AUG அப்படின்றது இட் இஸ் அ ட்ரிப்ளெட் கோட் இல்லையா? ஸோ இது வந்து இட் கோட்ஸ் ஃபார் மெத்தியோனைன். இது யூகேரியாட்டில். ப்ரோகேரியாட்லன்னு போனால் ப்ரோகேரியாட்லையும் சேம் தான். ப்ரோகேரியாட்டில் அது வேற ஒரு அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணாது. இட் வில் ஆல்சோ கோட் ஃபார் மெத்தியோனைன் ஒன்லி ஈவன் இன் ப்ரோகேரியாட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ ட்ரிபிள் யூ போட்டிருக்கேன். ஸோ யூனாக்கா இட் கோட்ஸ் ஃபார் ஃபினைலலனைன். ஓகே, ஸோ இது யூகேரியாட்டாக இருந்தாலும் சரி ப்ரோகேரியாட்டாக இருந்தாலும் சரி எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் ஜெனட்டிக் கோடு வந்து காமன் தான். பட் ஒரு சில இடங்கள்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் டிஃப்ரென்ஸை விட சிமிலாரிட்டிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஜெனட்டிக் கோட்ஸ் ஆர் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் கோட்ஸ் நான் ஓவர்லாப்பிங் கோடான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஓவர்லாப்பிங் கோடான்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ AUG, CCA, தென் ACG அப்படின்னு இருக்கு இல்லை? ஸோ நம்ம இது எப்பவுமே வந்து இந்த நான் ஓவர்லாப்பிங் கோடான்றது இப்போ இதுக்கு மேலே இந்த mRNA இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை இது ரீட் ஆகும்போது எப்படி ரீட் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஆல்வேஸ் ரீட் இன் தி 3 அந்த பேசிஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இது ஒரு கோடான், தென் இது ஒரு கோடான், தென் இது ஒரு கோடான், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ மாறுதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் சேஞ்ச் இது இப்படி தானே இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஸோ இப்போ AUG அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்ததில் வந்து UGC இந்த மாதிரி, அதாவது இது ஒரு கோடானு, தென் அதுக்கப்புறம் இது ஒரு கோடானு, தென் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்துச்சுன்னா இது ஒரு கோடானு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரும் இன்னொரு லெட்டரும் ஓவர்லேப் ஆகாது. அதாவது ஒரு பேஸும் இன்னொரு பேஸும் ஓவர்லேப் ஆகாது. ஸோ இட் இஸ் நான் ஓவர்லேப்பிங் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ இருந்தாலும் AUG எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராசஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ். ஸோ அதிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே 3 ட்ரிப்ளெட் கோடாக தான் வந்து ரீட் ஆகுமே தவிர
இந்த மாதிரி மாறி ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ஓவர்லாப்பிங் கோடான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கமாலெஸ். கமாலெஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த கோடிங் போட்டுருக்கோம்ல, ஏயூஜி சிசியூ யூஜிசி இப்படி கோட் போடுறோம். ஸோ இதுக்கு நடுவில் எதுவும் நம்ம இப்படி கமா போட்டு தான் இந்த 3 ட்ரிப்ளெட் கோடை காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது எவ்ரிதிங் இஸ் கமாலெஸ். ஸோ மெசேஜ் read directly from one end to the another. பிகாஸ் ஏன் நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம வெறும் இங்கே போடுற 3 கோடு மட்டும் கிடையாது, இதில் எவ்வளோ எக்கச்சக்கமான கோடிங்ஸ் இருக்கலாம். எவ்வளோ ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவையோ, இட் மீன்ஸ் ஹையர் மாலிகுலாக தேவையா இல்லை ரொம்ப கம்மியான சின்ன மாலிகுலாக தேவையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜர் மாலிகுல் தேவைன்னா ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய கோடிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது இல்லையா. ஸோ அதோட மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ நிறைய கோடிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழப்பம் வரும் இல்லை. ஸோ எப்படி இது படிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எந்த குழப்பமுமே கிடையாது. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு 3 கோடா எந்த வித கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்மளே ஒரு விஷயம் படிக்கிறோம், எந்த விதமான கேப்புமே இல்லை, எந்த பங்க்சுவேஷனும் இல்லை, எந்த கமாவும் இல்லைன்னா என்ன மீனிங் எது ஒன்றுமே புரியாது. பட் இதில் ப்ரொடியூஸ் ஆக அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல், கமா இல்லாமல், பங்க்சுவேஷன் இல்லாமல் அப்படியே எல்லாமே வந்து என்ன கிடைக்கும், அப்படியே செதறி விட்ட மாதிரி தான் இருக்கும். இப்படியே தான் இருக்கும். நானாவது கொஞ்சம் இங்கே கேப் விட்டு எழுதிட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட இருக்காது, இப்படி தான் இருக்கும். பட் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் இது 3 கோடாக மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பங்க்சுவேஷன் எதுவும் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் அந்த மாதிரி எந்த பங்க்சுவேஷனும் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் கோட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆம்பிகுவஸ். நான் ஆம்பிகுவஸ் என்னன்னா இட் இஸ் வெரி கிளியர் அப்படின்னு. ஒரு கோட் அப்படின்னாக்கா, ஒரு கோடான் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அது வேற ஒரு அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ 1 codon will code for only 1 amino acid அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ட்ரிபிள் U அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிபிள் U அப்படின்றது இது ஃபினைல் அலனைனை மட்டும்தான் கோட் பண்ணோம். இட் வில் நாட் கோட் ஃபார் வேலைன். ஸோ இது வேலைனை கோட் பண்ணாது. ஸோ ட்ரிபிள் U அப்படின்னு நம்ம இந்த கோடானு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை மட்டும்தான் பண்ணும், ஃபினைல் அலனைனை மட்டும்தான் பண்ணும், வேலைனை பண்ணாது. ஸோ நான் ஆம்பிகுவஸ் அப்படின்றது கோட்ஸ் ஆர் வெரி கிளியர். அந்த கோடான்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு என்ன அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணுமோ அது மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும், மாறி எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. அடுத்தது டீஜெனரேட் கோட். டீஜெனரேட் கோட்னா என்னன்னா மோர் தென் 1 triplet codon கேன் கோட் ஃபார் சேம் அமினோ ஆசிட்ஸ். நம்ம இங்கே முன்னாடியே சொன்னோம் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 தான். பட் இருக்கிற கோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால என்ன சொல்லுவோம், மோர் தென் 1 triplet codon. நம்ம இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா. ஸோ அமினோ ஆசிட் கேன் பி கோடட் பை மோர் தென் 1 triplet code. அதே தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய ட்ரிப்ளெட் கோடான்ஸ் வந்து சேம் அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டேன். இப்போ இது வந்து 4 ட்ரிப்ளெட் கோட், பட் இட் கேன் கோட் ஃபார் அ சேம் அமினோ ஆசிட். அதுதான் டீஜெனரேட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன, இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ஏயூஜின்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் ஸ்டார்ட் கோடான். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஏயூஜி ஆஸ் அ டுவல் ரோல் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டார்ட் கோடான். அடுத்தது வந்து இன்கேஸ் எங்கேயாவது மிடில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் கோட் ஃபார் அன் அமினோ ஆசிட் கால்ட் மெத்தியோனைன். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோடான் தான். ஏயூஜி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் அது ஸ்டார்ட் ஆகும். பட் இன்கேஸ் எங்கேயாவது மிடில் வருது அப்படின்னா இட் கேன் கோட் ஃபார் மெத்தியோனைன் அமினோ ஆசிட். ஓகே. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா UAA, UAG, UGA இது மூணுமே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் கோடான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டாப் கோடான் இருக்குது. ஸோ அப்போ இந்த mRNA டிரான்ஸ்லேஷன் நடக்கிற ப்ராசஸில் ரைபோசோம்ஸில் தான் அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த mRNAல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் RNA என்ன பண்ணும், எக்ஸாக்டான அமினோ ஆசிட்ஸை கொண்டு வரும் ரைபோசோம்ஸ்க்கு. ஸோ அப்போது mRNAல லாஸ்ட் பார்ட்டில் தான் இந்த ஸ்டாப் கோடான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப் கோடான் இடத்துக்கு வரும்பொழுது அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ there is no transfer RNA for the stop codon. ட்ரான்ஸ்ஃபர் RNA எதுவுமே கிடையாது அதுக்கு, ஏன்னா அந்த இடத்துல அமினோ ஆசிட்ஸ் தேவையில்லை இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறோம், டெர்மினேட்டர் கோடான்னு சொல்லலாம், ஸ்டாப் கோடான்னு சொல்லலாம், நான்சென்ஸ் கோடான்னு சொல்லலாம். இது மூணுமே இருக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. அந்த mRNA ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே, UAAன்னு இருந்தாலோ இல்லை UAGன்னு இருந்தாலோ இல்லை UGAங்கிற சீக்வன்ஸ் இருந்தாலோ அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு இருக்கும். இனிஷியேஷனுக்கு நம்ம AUGன்னு சொன்னோம், ஸ்டாப்பிங்க்கு என்ன சொல்கிறோம், இது 3 கோடான்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான்சென்ஸ் ஆர் டெர்மினேஷன் ஆர் ஸ்டாப் கோடான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் 64 ஜெனட்டிக் கோடான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம், இல்லை ட்ரிப்ளெட் கோட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த 64 ட்ரிப்ளெட் கோட்ஸை
எப்படி நம்ம போட போகிறோம், தென் அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெனட்டிக் கோட்ஸ். டோட்டலாக நம்ம எத்தனை சொன்னோம், 64 ஜெனட்டிக் கோட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 64 ஜெனட்டிக் கோட்ஸையும் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதுலேருந்து நிறைய நீட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோ போட்டுருக்கோம், இந்த பக்கம் ஒரு 4. ஸோ ஒரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, தென் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, 16. ஒரு பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கோட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 × 4 நம்மளுக்கு எவ்வளோ வந்துடும், 64 கோட்ஸ் வந்துடும். ஓகேவா, கோடான்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் 4 போடுறோம், 1 2 3 4, 1 2 3 4. அந்த பக்கம் ஒரு பாக்ஸ்லையுமே 4 கோட்ஸ் போட போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேஸ் என்ன, UCAG, அடினைன், குவானைன், சைட்டோசின், தென் யூராசில், RNA அப்படிங்கிறதுனால. ஓகே. ஸோ இந்த 4 கோட்ஸை யூஸ் பண்ணி தான் 64 கோட்ஸுமே போட போகிறோம். போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்காக இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். U இந்த பக்கம் இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு U, தென் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஒரு U எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட். ஒரு பேஸ் பேர் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ட்ரிப்ளெட் கோடில் 3 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோடு இங்கே போடுறோம், ஃபஸ்ட்டு பேஸு. செகண்ட் பேஸ் இங்கே போடுறோம். தேர்டாக நம்ம போட போகிறது என்ன பண்ணுறோம்னா, இந்த பக்கம் 4த்தையும் சேர்த்து போடுறோம், UCAGன்னு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி செகண்ட் என்ன தனித்தனியாக எழுதிக்கமா, இங்கே UCAG. ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு ஃபுல்லாக U தான், இந்த ஒரு பாக்ஸுக்கு ஃபுல்லாக C தான், இந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாக A தான், இந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாக G தான். அதே மாதிரி மேலேயும் UCAGன்னு போட்டுட்டோம். சேம் அதே 4 பேஸ் பேர் தான். பட் இந்த பக்கம் தேர்டு நியூக்ளியோடைட் போடும்போது மட்டும் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பாக்ஸ்லேயும் அந்த 4 கோடு போடுறோம். ஓகே. UCAG 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 UCAG. ஓகே, போட்டுட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு கோடு, இது செகண்ட் கோடு, தேர்ட் கோடு என்னது, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்படி பார்த்தோம்னா U U U. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், திரும்ப இந்த U, திரும்ப இந்த U, அடுத்தது இந்த C எடுத்துக்க போகிறோம். ஓகே, U U C. அடுத்ததுல திரும்ப U U அப்புறம் A, அடுத்ததுல U U அப்புறம் G. ஸோ இப்படி 4 கோடு ஒரு பாக்ஸில் வர மாதிரி போட போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸுக்கும் இங்கே 4 கோடு போட்டிருக்கோம். இது 4 கோடு, இது 4 கோடு இல்லையா. ஸோ எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 64 கோடு எப்படி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, செகண்ட் பாக்ஸு இங்கே C, இங்கே U இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், CU தான் 4த்துக்குமே வர போடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போடலாம் நீங்களே. CU இருக்கா, இங்கே CU தான் எல்லாத்துக்குமே வர போகுது. CU 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 CU. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த பாக்ஸில் என்ன இருக்குது, CUAG இருக்குது. அப்படியே எழுதுங்க CUAGன்னு. ஓகே, ரொம்ப ஈஸி. அடுத்ததுல பாருங்க, தேர்ட்ல A இருக்கு, இங்க U இருக்கு. அப்புறம் என்ன பண்ண போறோம், AU தான் 4த்துக்குமே வரப்போகுது. AU 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 AU. அப்புறம் என்ன பண்ணணும், UCAG எடுத்து வந்து போட்டுடணும். ஓகே. ஃபோர்த்தில் என்ன இருக்கு, இங்க G இருக்கு, இங்க U இருக்கு. ஸோ GU 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 4த்துக்கு போட்டாச்சு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய UACG போட்டாச்சா. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ இப்படி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டார்ட் கோடான். ஸ்டார்ட் கோடான் இது AUG. AUG எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ AUG வந்து எதை கோட் பண்ணுதுன்னு சொன்னோம், மெத்தியோனைன். ஸோ மெத்தியோனைனை கோட் பண்ணது இட் இஸ் ஸ்டார்ட் கோடான் அப்படின்னு சொன்னோம், மறந்துடக்கூடாது. அடுத்தது ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் ஒரு 3 பார்த்தோமா, UAA UAG UGA. ஸோ இது 3த்தையும் என்ன பண்ணணும், ஸ்டாப் கோடான் அப்படின்றத மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. இது தவிர்த்து மீதி இருக்கிற ஒரு கோடிங்குமே ஒரு அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சி இங்கே பாருங்க, மேலே இங்கே போட்டிருக்கேன், இது 2 ஃபினைல் அலனைன். தென் அதுக்கு அடுத்தபடியாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் லைசின். தென் இது 3 ஐசோலியூசின், இது மெத்தியோனைன், இது வேலைன். அடுத்தது இது பாருங்க, இது பாக்ஸ் ஃபுல்லாகவே 4மே ஒரு அமினோ ஆசிட், செரைன், ப்ரோலைன், த்ரியோனைன், அலனைன். தென் இங்கே தைரோசின், இது ஸ்டாப் கோடான்னு சொல்லிட்டோம், ஹிஸ்டிடின், குளுட்டாமின், அஸ்பர்ஜின், லைசின், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். அடுத்தது இது 2 சேர்ந்து சிஸ்டின், தென் ஸ்டாப் கோடான், தென் இது ஒன்று ட்ரிப்டோபான், அர்ஜினைன், சிரைன், 2 வரும், சிரைன், அர்ஜினைன், கிளைசின். ஐயோ இப்படி இருக்கே, நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து எது வந்து அமினோ ஆசிட், இந்த அமினோ ஆசிட் பர்டிகுலர் அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அமினோ ஆசிடை கொஷினாக கேட்டுட்டு இந்த அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோடிங்ஸ் ட்ரிப்ளெட் கோட்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு GG போட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு மொத்த அமினோ ஆசிட்ஸையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரோ வைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரோக்கு பார்க்க போகிறோம்.
இதுக்கு என்ன நிமோனிக் ஷார்ட் ட்ரிக் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது, தென் அடுத்து 6 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் மெத்தியோனைன் வருது, அப்புறம் V வந்து வேலைன் வருது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், தெரியுதான்னு பாருங்கள். 2 peacocks, 6 lions and 3 insects met 4 vultures. ஸோ நம்பரோட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ நம்பர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, 2 peacocks அப்படின்னா பீன்றது என்னது, ஃபினைல் அலனைன், 2 டைம்ஸ் தான் வருது. ஸோ 2 peacocks. அடுத்தது பாருங்க 1 2 3 4 5 6 6 lions, 6 lions, 2 peacock, 6 lions, then 3 insects, 3 insects. Okay, 3 insects met. Metனா என்ன, மெத்தியோனைன். met vulture, 4 vultures. எத்தனை vultures சொல்றோம், 4 vultures. ஈஸி தானே. ஸோ இங்கே 2, இங்கே 6, 3 4. ஓகே, 3 4 கண்டினியூஸ் நம்பர் தான். 2 அதுக்கு நடுவில் மட்டும்தான் 6 வருது. ஸோ நம்மளுக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூசிங் நிறைய இருக்குது, அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 2 peacock, 6 lions, 3 insects met 4 vultures. இது ஈஸி தானே. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ எத்தனை வரைக்கும் லைசின் வருதுன்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது செகண்டாக நம்ம இங்கே பார்க்க போகுது. இது ரொம்ப ஈஸியானது. ஏன்னா எல்லாத்துலேயுமே 4க்கு ஒரு அமினோ ஆசிட், 4க்கு ஒரு அமினோ ஆசிட், 4க்கு ஒரு அமினோ ஆசிட் தான். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த அமினோ ஆசிட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சிம்பிளானது தான். செப்டா. செப்டான்றது என்ன, பார்ட்டிஷன். நம்ம ஹார்ட்டில் படிச்சிருப்பீங்க, செப்டம், இன்டர் ஆரிகுலர் செப்டம், இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு. ஸோ செப்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த ஸ்மால் ஈயை கன்சிடர் பண்ணலை, ஒன்லி கேபிட்டல் SPTA. ஸோ இங்கே செப்டா மட்டும் நீங்கள் இந்த ரோக்கு ஞாபகம் வச்சுட்டா போதும். S ஃபார் சீரைன், P ஃபார் ப்ரோலைன், T ஃபார் த்ரியோனைன் அண்ட் A ஃபார் அலனைன். ஞாபகம் வந்துச்சா. ஸோ செப்டா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னோம், 2 peacocks, 6 lions, 3 insects met 4 vultures அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இதுக்கு செப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ஸ்டாப் கோடான்னு தெரியும். பட் அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே 2 நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு 2, இது ஒரு 2 இருக்கும், தனியாக இருக்கும். இது ஒரு 2 தனி அமினோ ஆசிட், இந்த 2 தனியான அமினோ ஆசிட், இந்த 2 தனி அமினோ ஆசிட், இப்படி எல்லாமே 2 இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு நான் இங்கே ஒரு ஷார்ட் ட்ரிக் எழுதியிருக்கேன். The snake, horse, goat all slept again. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. The goat, the snake, horse, goat. ஓகே, பாம்பு, குதிரை, கோட்டு எல்லாமே திரும்ப தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன போடுறேன் அப்படின்னா 2ன்னு போட்டுட்டேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், Tனா 2 டைம்ஸ், தென் Sனா 2 டைம்ஸ், Hனா 2 டைம்ஸ், Gனா 2 டைம்ஸ், Aனா 2 டைம்ஸ், தென் S 2 டைம்ஸ், இங்கே L 2 டைம்ஸ், A 2 டைம்ஸ், G 2 டைம்ஸ் அப்படி பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னா T போட்டிருக்கேன்னா T 2 டைம்ஸ், அப்போ தைரோசின் 2 டைம்ஸ், ரைட். அடுத்தது ஸ்டாப் கோடான். ஓகேவா, அதுதான் ஸ்னேக்குக்கு ஸ்டாப், இங்கே வந்து ஸ்டாப் கோடான்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஹெச் வந்து ஹிஸ்டிடின். ஹெச்சுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஹார்ஸ் சொன்னோம். ஜிக்கு வந்து குளுட்டாமின் 2 டைம்ஸ் நீங்கள் போக்கணும். ஓகே, அடுத்தது ஏக்கு வந்து அஸ்பார்ஜின் 2 டைம்ஸ். தென் எஸ்ஸுக்கு அடுத்தது வந்து இங்கே எல் இருக்கு இல்லையா, இந்த எல்லுக்குமே இருக்குது. ஓகே, இங்கே எல்லுக்குமே இருக்குது. ஸோ எல்லுக்கு வந்து லைசின், ஓகே 2 டைம்ஸ். தென் அடுத்தது வந்து அஸ்பார்டிக், தென் அடுத்தது வந்து குளுட்டாமிக் ஆசிட், இங்கே இருக்குல்ல AG, aspartic and glutamic acid. ஓகே, ஸோ அஸ்பார்ஜின். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரோசின் வந்துருச்சு, தென் அடுத்தது வந்து ஸ்டாப் கோடானுக்கு வந்துருச்சு, தென் ஹிஸ்டிடினுக்கு வந்துருச்சு, தென் கோட் இங்கே குளுட்டாமின் வந்துருச்சு, ஏ அஸ்பார்ஜின் வந்துருச்சு, தென் இந்த இடத்துல வந்து லைசின் மட்டும்தான், எஸ் தேவையில்லை. ஸோ இங்கே ஸ்லெப்டில் வந்து இது மட்டும்தான். ஓகே, லைசின்னு நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அடுத்தது வந்து அஸ்பார்டிக் ஆசிடு, தென் குளுட்டாமிக் ஆசிட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா, அப்படி போட்டிங்கன்னா இந்த ரோ வந்துடும். அடுத்தது கடைசியாக பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் ரோ. ஸோ இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறத நம்ம வந்து சின்னதாக இன்னொரு ஒரு 4th ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, கன்சியூம் டாடா சால்ட் கோல்டு. கன்சியூம் டாடா சால்ட் கோல்டு, அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராண்டோட நேம் தானே டாடா சால்ட்டுன்றது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதுலேயும் ஒரு சிலத்துல 2 இருக்குது, ஒரு சிலத்துல 4 டைம்ஸ் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன பார்க்குறீங்களா, இந்த 4 பாக்ஸில் இருக்கக்கூடிய கிளைசின், இது 4த்துக்குமே கிளைசின் தான். மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது 2 இருக்குது, இது 2 தான். தென் அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட் 4 டைம்ஸ் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, C
C2 இந்த இடத்துல வந்து C மட்டும் எடுத்துக்கிறோம். C வந்து 2 டைம்ஸ். ஸோ அதனால் C-குள்ள 2 போட்டிருக்கேன். C2. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் சிஸ்டீன். 2 வாட்டி நீங்கள் சிஸ்டீன்கே போடணும். அடுத்தது S4 அது ஸ்டாப் போடும். அடுத்தது என்ன? டாடா சால்ட் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? T. ஒரு வாட்டி தானே இருக்கு. ஸோ ட்ரிப்டோபான் ஃபார் 1 டைம். ஓகே, தென் ஏன்றது என்னது? அர்ஜினைன். ஸோ இங்கே நான் எதுக்காக டபுள் ஏ போட்டிருக்கேன்னா 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ 4 டைம்ஸ் அர்ஜினைன் போடணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். டாடா அப்படின்னு. அடுத்தது S2ன்றது என்னது? சினைன். 2 டைம்ஸ் போடணும். ஏ2ன்றது என்னது? அர்ஜினைன். 2 டைம்ஸ் போடணும். அடுத்தது என்ன? கோல்டுக்கு எத்தனை லெட்டர்ஸ்மா? 1 2 3 4 லெட்டர் வேர்ட். ஸோ 4 டைம்ஸ் லைசின். ஸோ இப்படி கன்சியூம் டாடா சால்ட் கோல்டு அதை வந்து நீங்கள் 4th ரோக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் மொத்த அமினோ ஆசிட்ஸையும் ஞாபகம் வச்சிருக்க முடியும். ஸோ பிகினிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே இந்த ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு 4 போட்டோம்னா 64 ஜெனட்டிக் கோடு வந்து வந்திருக்கும் இல்லையா? இதில் இந்த 3 மட்டும்தான் வந்து ஸ்டாப் கோடாம். அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கோட்ஸுமே வந்து ஒரு அமினோ ஆசிட்டை கோட் பண்ணுது. ஸோ இந்த ஜெனட்டிக் கோடு தான் வந்து நம்மளுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.